உக்ரைன் மீது கடந்த 2022 ரஷ்யா போர் தொடுத்தது. பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில். அழையுங்கள் 0772041041. 2.5 ஆண்டுகளாக நீடிக்கும் இந்த போரில் முக்கிய நகரங்களின் மீது இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த ஆண்டு ஆரம்பத்தில் இருந்தே ரஷ்யா மீதான வான்வெளி தாக்குதலை உக்ரைன் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ மற்றும் அதை சுற்றியுள்ள பிராந்தியத்தை இலக்காக கொண்டு உக்ரைனிலிருந்து ஏவப்பட்ட 140க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து அளித்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. போர் தொடங்கிய பிறகு உக்ரைனால் நடத்தப்பட்ட மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலில் இது 2வது இடத்தை வகிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மாஸ்கோவிற்கு வெளியே ராமன்ஸ்காய் நகரில் இரவு நேரத்தில் உக்ரைனின் 2 ட்ரோன்கள் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடங்களை தாக்கியதாக மாஸ்கோ பிராந்திய கவர்னர் ஆண்ட்ரி வொரோபியோ கூறியுள்ளார். இந்த தாக்குதலில் ஒரு பெண் மற்றும் 9 வயது சிறுமி உயிரிழந்துள்ளதாகவும் 3 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மாஸ்கோவின் புறநகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மீது ட்ரோன் குப்பைகள் விழுந்ததில் அதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என மேயர் செர்ஜி சோபியான் தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த 1ஆம் தேதி உக்ரைனிலிருந்து ஏவப்பட்ட 158 ட்ரோன்களை ஒரே இரவில் ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து அளித்திருந்தது. பாலஸ்தீனத்தின் தெற்கில் உள்ள மனிதாபிமான மண்டலத்தின் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேலிய ராணுவம் அப்பகுதியில் உள்ள அமாஸ் கட்டளை மையத்தை இலக்கு வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் போது மேலும் 60 பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் கான் யூனிஸில் இடம்பெயர்ந்தவர்களின் கூடாரங்களை இலக்கு வைத்ததன் விளைவாக காணாமல் போன 15 பேரை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சுமார் 40க்கும் மேற்பட்ட கூடாரங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.